ஹலோ, சந்திரு இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட வணக்கங்க. ஏய், பெருமாள் கோயில்ல கோவிந்தா போற மாதிரி கும்பிடு போட்டுட்டு இருக்கியே, யாரா லைன்ல? 50 kg ஃப்ளவர் பொக்கேடா மாமு, நம்ம பார்ட்டி லைன்ல இருக்கு. என்ன பொக்கே அதுதான் பேசிட்டு இருக்கீங்க? பேசுறது காதுல விழுந்துருச்சு. அது வேற ஒண்ணு இல்லைங்கோ, அது நான் உங்களுக்கு செல்லமா வச்ச பேரு. நாங்க உங்களுக்கு செல்லமா வச்ச பேரு. நீங்க யார் பேசுறீங்க? மை நேம் இஸ் வெங்கி, ஹி இஸ் சொங்கி. போன கூட ஹலோ, யூ நோ அமரேஷ் புரி, ஓம் புரி, அதே ரேஞ்சில மை நேம் இஸ் வையாபுரி. ப்ளீஸ் கொஞ்சம் சந்திரவை கூப்பிடுறீங்களா? மாமி, பார்ட்டி ரொமான்ஸ் மூட்ல இருக்கு. பத்து ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கேன். இல்ல பரவாயில்ல, அவருக்கு வேலை இருந்தா விட்டுருங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். நோ 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 நோ, பேசணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பேசிருங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நிமிஷம் லைனை கட் பண்ணிட்டு டெலிபோன் பக்கத்திலே நில்லுங்க. நம்ம சந்துரு உங்க சந்துரு வந்த உடனே நான் உங்க கிட்ட பேச சொல்றேன். ஐயோ சொன்னா கேளுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் அப்புறமா பேசிக்கிறேன். மனசுக்குள்ள இருக்கிறத எப்பவுமே இது வச்சிட்டீங்களா? லைன்ல இருக்கீங்க. ஐயோ, நான் அப்பவே சொன்னல, பாப்பா பதிச்சு பாரு. யார் அவங்க? உனக்கு எனக்கு வேண்டியவங்க. போடா. ஒன் செகண்ட். ஏமா பயப்படுறதுல ஒண்ணு இல்ல மணி. அதான் வந்துடல. டேய் டேய், உனக்கு போன் வந்திருக்குன்னு சொன்னா பட்டாம்பூச்சி மாதிரி சும்மா பறந்து வர வேண்டாமா? உனக்கா அவங்க போன் கிட்ட வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க. வந்துட்டு இருக்காங்க சொல்ல வேண்டாம். அப்போலோ ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் மாதிரி அலர்ன, அதனாலதான் வச்சுட்டாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போலடா மாமே, பார்ட்டியை போன் பக்கத்திலே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இமிடியேட்டா போனை போடுறா. முதல்ல போன் யார் பண்ணது சொல்லுங்கடா. ஏடா பண்ணது சொல்லுங்கடா. டேய், இப்ப நீங்க சொல்லல நான் போயிடுவேன். 50 kg ஃப்ளவர் பொக்கே. சத்தமா சொல்லுடா. 50 kg ஃப்ளவர் பொக்கே உன் பார்ட்டி. நான் கூட பேசிட்டேன்டா. நானும் தான். அவன் யாரு எனக்கே தெரியாது, போன் பண்ணத வேற சொல்றாங்க. ஒரு வேளை டெஸ்ட் பண்றாங்களோ? அதே மெயின்டைன் பண்ணிடுவோம். டேய், போன் போட சொன்னா அந்த பக்கம் திரும்பி ஹார்ட் லைன்ல பேசிக்கிட்டு இருக்க. அதுலடா யூசுவலா 10:30 மணி மேல தான் போன் பண்ணுவா. இன்னைக்கு என்னமோ சடனா இப்ப போன் பண்ணிருக்கா. இப்ப நான் போன் பண்ணனா அவங்க அப்பா கார வேற இருப்பான். அதான் பார்ட்டிக்கு தான் அப்பா இல்லன்னு சொன்னீல்ல. அவங்க அண்ணா இருக்கால. ஓ, அண்ணா அப்பா ஸ்தானத்துல இருக்கான். அதேதான். அவங்க அண்ணன் ரொம்ப டேஞ்சரான. அத பத்தி நீ கவலையே படாத, முதல்ல போனை போடு. அவங்க அண்ணன் எடுத்தா நான் போனை கட் பண்ணிடலாம், உன் பாட்டி எடுத்தா கன்டினியூ பண்ணலாம். போடு போடு. ஷாப்புக்கு போய் போன் பண்ணிக்கிறேன்டா. ஏய், ஷாப்ல இருக்கிற போன் இங்கே இருக்கு, டயல் இட். டேய், அது போடு, நம்பரை போடு. டேய் இல்லடா. இல்ல, நீ நம்பரை சொல்லு, நான் போடுறேன். 483. டேய் இப்ப போன் பண்ணுங்க. நேர்லயே காமிச்சேன். போன் பண்றது என்ன பெரிய விஷயமா? 1 செகண்ட். யா உங்க கைக்கு வந்தன பூவே அழகாயிருச்சு. ஹலோ, நான் தான் பேசுறேன். நீ ஏன் போன் பண்ணிருந்தியா? யாராவன் கிரகாம்பல் பேரை கிடைக்கிறது? இதுக்கு முன்னாடி நீ பொண்ணுக்கு போன் பண்ணிருக்கியா? என்னுடைய பேஸ் வாய்ஸ் பார்த்தா உனக்கு லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தெரியுதா மேன்? ஸ்டூபிட். அப்புறம் இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்? எங்க அண்ணன் பீஸா போறோமா இல்ல டிரைவ் போறோமா? வெரி குட். சிட்டில ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் லவ் பண்றதுக்கான எல்லா லொகேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே. ஐ லைக் யூ. ஆனா லவ் பண்றதுக்கு 40 வயசுக்கு மேலான ஒரு ஆம்பளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கியே. ஆர் யூ பிளைண்ட்? இப்போ நீ நான் மட்டும் லவ் பண்றோம், இந்த வேர்ல்டே லவ் பண்ணுது. அதுக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? குட்டி, இப்போ நீ லவ் பண்ணலனா வேற எப்ப லவ் பண்ண போற? கண்டினியூ. ஓ, புரிஞ்சு போச்சு. நீ ஒரு லவ் மென்டல். காதலி கால் கிடைக்காம காலேஜ் வாசல்ல நின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டே. நீ நேரா வா மேன், உனக்கு ஒரு லெமன் தரேன், குளிச்சு பூசிக்கோ, எல்லாம் சரியாயிரும். குடுமா, தாராளமா கொடு. என்ன மேன், குடுன்னு நாரதர் கிட்ட ஞானப்பழம் கேட்ட மாதிரி கேட்டிருக்கே. இது எலுமிச்சம்பழம், லெமன். தலையில வச்சு பூசணும்டா முட்டா. ஓ, பக்கத்துல யாரும் வந்துட்டாங்களா? வைக்கப்படுறியா? அப்ப நானே கொடுக்குறேன். என்ன மேன், குடுன்னு இப்ப கொடுக்குறேங்கிற, என்ன டார்ச்சர் பண்றியா? ஸ்டூபிட். ரெடியா? ஃபயர். போலீஸ்லயே போக வேண்டியதானே? ஏற்கனவே லைசன்ஸ் இல்ல, மாட்டணும்னு வை, தீட்டிடுவாங்க. ஹலோ. ஹலோ. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஃப்ரெண்ட் எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு வா, நான் வரேன்னு பெருசா சொல்லிட்டு என்ன இப்படி கவுத்துட்டீங்களே. சாரி சந்துரு, அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு, அதான் வர முடியல. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமாளிச்சீங்க? அது ஏன் கேக்குறீங்க? நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி பிளட் பிரஷர் ஏறிட்டே இருந்தது. இன்னைக்கு பசங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். அந்த நேரம் ஆண்டவனை பார்த்து ஒரு பொண்ணு அமைச்சார். நல்ல ஹோம்லி லுக்குங்க. அந்த பொண்ணை பார்த்து கை காமிக்கிறது பயமா தான் இருந்தது. ஆபத்துக்கு பாவலன்னு கை காமிச்சிட்டேன்.
பசங்க மிரண்டாங்களே. பார்ட்டி யாரு? யாருக்கு தெரியும்? காய் காமிச்ச உடனே தப்பிச்சா போதும்னு ஓடி வந்துட்டேன். இனிமே லைஃப்ல பிரச்சனையே இல்லைங்க. வேணா சத்ரு, அந்த போன் அட்டன் பண்ணாதே. ஏ ஜெனரலா டெலிபோன்ல ராங் கால்ஸ் தான் வரும். காலையில இருந்து லவ் கால்ஸ் வந்து கிஸ் அடிக்கிறானுங்க. நல்ல விஷயம் தானே. நானும் வெளியில வெயிட் பண்றீங்க, அட்டன் பண்றீங்களா? ஐயோ, இது டேஞ்சரஸ் லவ். பொம்பளைய லவ் பண்றான், ஆம்பளைய லவ் பண்றான். என்னோட கதை இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுப்பா. அண்ணே, அந்த மாதிரி கூட யாரா லவ் பண்ணுவாங்க? எஸ். அவன் ஒண்ணு குடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பச்சுக்குன்னு கொடுத்துட்டாப்பா உம்மா. நம்புற மாதிரி எதாவது சொல்லுங்க அண்ணே. சின்ன வயசுல யாரும் உங்களை லவ் பண்ணல, இப்ப யாராவது உங்களை லவ் பண்ணுவாங்களா? அதுதான் எனக்கும் தெரியல. நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், மெஜரா வேற ஸ்டைல மார்கை வாங்கிடுவேன். அது நம்ம மார்க்கை அது கட்டிங் சிஸ்டம். ரைட் ஹேண்ட வெட்டணும், லெஃப்ட் லெக் வெட்டுறான். ரைட் லெக் வெட்டணும், லெஃப்ட் ஹேண்ட வெட்டுறான். அதுலயே இவ்வளவு கன்ஃபியூஷன். ஒரே சைடுல வெட்ட வேண்டியதானே? அது அந்த காலத்துல ஒரு கட்டிங் ஸ்டைல். அதையே அனாவசியமா கொஸ்டின் பண்றேன். பாத்தியா, விடாம போன் பண்றான். ஹலோ, லாரல் புக்கி ஷாப். எஸ் சார். அப்படிங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, போன் கொஞ்ச நேரம் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருந்தது, அதான். சொல்லுங்க. சரி, 1 hour அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ. அண்ணா, நீங்க இதே மாதிரி போன் எடுக்காம இருந்தீங்கன்னா எல்லா ஆர்டரும் மிஸ் பண்ண வேண்டியதான். தாஜ்ல இருந்து போன் பண்ணா 100 பொக்கே வேணுமா? நீங்க இதே ரேஞ்சில போனீங்க, பழையபடி பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கடை வச்சு முழம் போட வேண்டியதான். இந்த போனை ஒழுங்கா அட்டன் பண்ணுங்க. ஹலோ, 10 இடியாப்பம் 10 பாயா டோர் டெலிவரி. ஏன் வீட்டுல இருக்கிறவங்க உட்கார வச்சு ஊட்டி விட்டுறேன். ஸ்டூபிட், வேடா போனேன். டேய் மாமா, இன்னைக்கு எங்கடா போறோம்? வழக்கம் போல டிரைவிங் தான். ஏச்சி, வழக்கமா ஒரே இடத்துக்கு போய் போர் அடிக்கடா. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு பீச்சுக்கு போலாம். இந்த பாரு, வேணா ரிஸ்க். இப்பெல்லாம் பீச்ல கிரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சுண்டல் விக்கிறவங்க லவ் பண்றது தான் ஜாஸ்தியா இருக்கான். போன வாரம் இவளை கூட்டி போய் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என் முதுகு கட்டுமரமா யூஸ் பண்ணிட்டான் ஒருத்தன். வேணா ரிஸ்க், டிரைவிங் தான் பெஸ்ட். நிறுத்துங்க. நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? எங்களையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். ஏன் நீங்க எங்க போலாங்கிறீங்க? இன்னைக்கு நாங்க முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போறதா இருக்கோம். எதுக்கு கூழ் ஊத்துறதுக்கா? போடி விட்டா வேப்பல வேப்ப போல இருக்க. மஞ்சள் கலர்ல சரி வாங்கி கொடுத்தாரான்னு சொன்னேன். ஹாய். ஹாய் சுரேஷ். ஏண்டா மாமா, 3 வீக்ஸ்ல ராஜமந்திரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஏதோ ராமர் வனவாசம் போன மாதிரி 6 மாசம் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஆந்திரா அம்மா எவரையும் செட் ஆயிட்டா? இல்லடா, ஆக்சுவல் பிளான் 3 வீக்ஸ் தான். ட்ரிப் ஜாலியா இருந்தனால எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். மாமா, உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஈவினிங்கே பார்ட்டி வச்சுக்கலாமா? ஷியோர்டா. மாமே, பாட்டிக்கு சந்திரன் கூப்பிடலாம்டா. யாரா சந்துரு? Cheers. சரி சார். சந்துரு, ப்ளீஸ் ஒரு ஸ்மால் பெக். டே மாமா, இவனை பார். இந்த பாடிக்கு ஹார்ட்ட ராவா அடிச்சுட்டு இருக்கா. என்ன எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா இந்த பாடியை பத்தி பேசாத. கேவலம் தோலையும் எலும்பையும் நம்பி வாழ்ற பாடி கிடையாது. மெக்டூலையும் நெப்போலையும் நம்பி வாழ்ற பாடிடா. இந்த பார், குடிக்கிற என்ன திட்டாத, குடிக்காத அவனை திட்டு. நீ பேசல. சுரேஷ், இவங்களுக்கு மப்பேறி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கேர்ள் ஃபிரெண்ட் 50 kg ஃப்ளவர் பொக்கே அது இதுன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சா பாரு. டேய், அந்த சுவேதாவை நீ லவ் பண்ண என்னடா தப்பு? கொஞ்சம் இருடா. அவனுக்கு பிடிக்கலனா விட்டுடு. சந்துரு, கங்க்ராட்ஸ், நீ அசத்துடா. தேங்க்யூடா. ஹலோ, யாரு? நான் தான். சொல்லுமா. இப்பதான் பார்ட்டி ஆரம்பிச்சது. ஒரு பெக்கு தான். அந்த சுரேஷ் எல்லாம் கூட தான் இருக்காங்க. அதுக்கு மேல போக மாட்டேன். ஞாபகம் இருக்கு. காலைல வேணா நீ பாரு. குட் நைட். டேய், லவ் பண்ண நேரங்காலமே இல்லையாடா? அது ஒண்ணும் இல்ல மாமே, நான் குட் நைட் சொல்லலைன்னா தூங்க மாட்டான். ராக்கோழி மாதிரி முடிச்சுட்டே இருப்பா. அதுதான். டேய் டேய், ரொம்ப ஓவர்ரா. நான் ஒரு பெக்குக்கு மேல குடிச்சேன்னா காலையில ஊத சொல்லி உதப்பேன்னு சொன்னாலா இல்லையா? கிஸ்ஸா வாடா. குட் நைட் சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்டா. இப்ப நம்ம மாமு சொல்லலாம், அவன் பார்ட்டி கேட்கலாம். மாமு, நீ எப்பயாச்சும் குட் நைட் சொல்லிருக்கியா? ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி. எப்பயாவது டைம் கிடைச்சா நான் சொல்லுவேன். அவங்களும் ஃப்ரீயா இருந்தா அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஃப்ரீயா தானே இருக்க, பேசு. மணி என்னடா 12 ஆயிடுச்சுடா. இப்ப எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? ஃபீல் பண்ணாத. இப்ப நீ சொல்றியா இல்ல நாங்க சேர்ந்து சொல்லிருட்டுமா? இவனுங்க நிதானமா இருந்தாலே நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. மப்ளவரா இருக்காங்க. பேச வேண்டியதான். யாரு மேன் இது அன் டைம்ல? ஹலோ, நான் தான்மா. நான்சன். ஏ மேன், ஷாப் நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தே. இப்போ ஹவுஸ் நம்பருக்கு பண்ண ஆரம்பிச்சியா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யூசுவலா சொல்றது தான். குட் நைட். ஒரு மிடில் ஏஜ் மேன மிட் நைட்ல எழுப்பி குட் நைட் சொல்றியே, உனக்கே நல்லா இருக்கா? இதோ பார், தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நமக்குள்ள ஒரு அண்டர்கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதனால அட்வைஸ் பண்றேன், நீ உண்மையிலேயே ஒரு யங் கேர்ள லவ் பண்ணா கூட அவளை மிட் நைட்ல எழுப்பி குட் நைட் சொல்லாதே. கட் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கரெக்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். நீ என்ன சொல்ற அப்படியே ஃபாலோ பண்றமா?
வேடா போனேன் நான்சென்ஸ். ஓகேமா, குட் நைட். பயந்துட்டான். வேண்டாம், குடிச்சிருப்பான். நைட்ல மறுபடியும் தொல்லை பண்ணிட்டே இருப்பான். லைஃப்ல ஒரு ஆம்பளையாவது லவ் பண்றானே. எஸ் சார், வாட்ஸ் தி மெனு? தம்பி, இட்லி சாம்பார், ஒரு வடை, ஒரு பொங்கல், 2 பிளேட் கொடு ராஜா. சாரி சார், பிஸா only available. இட்லி வடை சாம்பார் இல்ல. இட்லி வடை சாம்பார் இல்லையா? யூனோ, வேர்க்கடலை, வெள்ளாட்டுப்பால், இட்லி வடை, சாம்பார், பொங்கல், இதெல்லாம் தான் இந்தியன் கல்ச்சர் ஃபுட். இது கூட இல்லாம இந்தியன் கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணி வைக்க போட்டுருக்கே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாரிமா, 2 பிஸா. Thank you ma'am. One more please auntie. No, heavy ஆயிடும். டைம் ஆச்சு. Auntie please auntie, one more auntie. சொன்னா கேக்கணும். கிளம்பு. என்ன நீ நல்லா இருக்குன்னு தானே வாங்க தர சொல்றேன். ரொம்ப தான் மிரட்டுறியே. நீயே சம்பாதிக்கிற. எங்க டாடி தானே சம்பாதிக்கிறாரு. I don't like it. ஷூ, ஏண்டி கத்துற? நீ எனக்கு வாங்கி கொடுக்கலனா அப்படிதான் கத்துவேன். அங்க என்ன லுக் விட்டுட்டு இருக்க? சீ, சந்துருவோட லவர் அவங்க. One more pizza. ஒரு நிமிஷம், சந்துருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மம்மி, ஒரு குட் நியூஸ். உன்னோட 50 kg ஃப்ளவர் பொக்கே இருக்கு, அது இப்ப என் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கு. 50 kg ஃப்ளவர் பொக்கே இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா? ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மால் கிட்டோட அண்ணா நகர் பீஸால உட்காந்து அலோனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இமிடியேட்டா கிளம்பி வா. டேய், சும்மா யாரையாவது பார்த்துட்டு வளராத. என் ஐ ஷார்ப்பை பத்தி உனக்கு தெரியாது, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைன்னா போன் அவங்க கிட்ட கொடுக்குறேன், நீ பேசுறியா? டேய், அவசரப்பட்டு போனை கொடுத்துறாத. இப்போ பக்கத்துல ஒரு ஸ்மால் கிட் இருக்குன்னு சொன்னியே, ஸ்மால் கிட் இல்லடா, குடிச்சதான். இப்போ நீ எதா சொல்லிட்ட, அப்புறம் என் லவ்ஸை கொண்டு போய் அவங்க வீட்டுல சொல்லிடும். ஏன் மச்சான், என் லவ்வோட லைஃப் உன் கையில தான்டா இருக்கு. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஆன்ட்டி 30 kgல ஒரு எலும்பு கூட போட் படுது. காமெடியால? ஓகே சந்திரு. ஆன்ட்டி டைனோசர் இருக்கிற மாதிரி இருக்குல? என் பேரை சொல்லி குழப்பிட்டு இருக்கானே. ஓகே Thank you. ஓகே சந்திரு. ஓகே சந்திரு. ஒவ்வொரு தடவையும் உன் பேரை சொல்றப்பலாம் ஒரே சிரிப்பு. என் லவ் டீப்பா புரிஞ்சுட்ட ஒரே ஃப்ரெண்டு நீதான்டா. அப்படியே கண்டிப்பா பண்ணு. இப்ப போன் கட் பண்ணு. ஹலோ, மீட்டிங் வந்துட்டாங்களா? நோ ப்ராப்ளம், ஐ ஆன் தி வே, வந்துட்டே இருக்கேன். என்னங்க? என்ன? February 14th நம்ம வெட்டிங் டே. அதுக்கு என்னப்பா? இல்ல, குழந்தையை கூட்டிட்டு எங்கயாவது வெளியில. ஏடி, ஆபீஸ்ல 1008 வேலை வச்சிருக்க. வெட்டிங் டே கொண்டாடலாம், வெட்டிங் டே. ரெஸ்ட் இல்லாம சண்டேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது இல்ல? போ பிரீஃபேஸ் எடுத்துக்கோ. வெட்டிங் டே. ஹலோ, இத வந்துட்டேன் சார். ஸ்வேதா, நான் இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே. கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிரு. அன்னைக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். டிக்கானது தெரியாம உடனே எனக்கு தான் முடிச்சு போச்சு. தாத்தா நான் டிக்கு. இம்பாசிபிள்டா. ஓய், இதுக்குதான் உங்க 2 பேருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சிருந்தேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வா, அந்த ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன, உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணனும், அவ்வளவுதான். ஆமா. அந்த பார்ட்டி நானே கொடுக்குறேன்டா. ஆனா வரவே மாட்டா. டேய், வேலண்டைன்ஸ் டேங்கிறது சனி கிரகத்து மனுஷனும் செவ்வாய் கிரகத்து மனுஷனும் நேருக்கு நேரா பேசிக்கிறது இல்லடா. மனசும் ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணிக்கிறதா. இங்க பாரு மாமா, அன்னைக்கு நமக்குன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்டி ஹையர் கூட்டி வந்து அதை மீட் பண்ணியே தீரணும்டா. அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணாம மிஸ் பண்ணா எப்படிடா? டேய், அவ ஃபேமிலி பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கடா. அவங்க ஃபேமிலி ஒரு மிலிட்டரி கேம்ப் மாதிரிடா. அவளால தாண்டி வெளில வர முடியாது. ஏன்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? மாமே, வருஷத்துல 364 நாள் உன் லவ்வரை மீட் பண்றியோ பண்ணலையோ அதை பத்தி பிரச்சனையே இல்ல. ஒரே ஒரு நாள் வேலன்ஸ் டே அன்னைக்கு லவ்வரை மீட் பண்ணி ஆகணும். அப்படியே லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்ல. அதுவும் ஒரு 50 kg ஃப்ளவர் பொக்கையை வச்சுக்கிட்டு போடாடே. டேய், ஏன்டா விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவளோட சேர்ந்து எனக்கு செலிப்ரேட் பண்ண ஆசையா இருக்காதா? ஆனா அவளை மீட் பண்ண முடியாதடா. நானே அப்செட்டா உட்கார்ந்து. மாமா, இப்படி அப்செட் ஆவன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க போன் நம்பரை கொடு, நாங்க பேசியே கரெக்ட் பண்றோம் பாரு. போன் நம்பர் செல் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இருந்தா கொடு. போன் நம்பர் மட்டும் கொடு, எப்படி பிக்கப் பண்றோம்னே. இங்க பாரு, போறேன். போன் நம்பர் சொல்லாம இப்படி புடிங்கிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? டேய், ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இப்ப நான் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அந்த பொண்ணு போன் எடுக்காம வேற யாராவது போன் எடுத்தாங்கன்னா எனக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லடா, வெட்டிங் டேன்னு ஒண்ணு எல்லாம் போயிடும்டா. அது உங்களுக்கு வேணுமா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். போன் நம்பர் கூட நாங்க பேசிக்கிறோம். ஏன்னா நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? சரி, வேணா ஒண்ணு பண்றேன். இனி சாயந்தரம் அவளை மீட் பண்ணி அவகிட்ட டைரக்டாவே இந்த மாதிரி கதை நான் நிறைய கேட்டிருக்கேன் மாமே. போன் நம்பரை சொல்லு. நம்பர் கொடு. நம்பர் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. தள்ளு. என்ன தள்ளுடா. எதுக்கு? நானே பேசுறேன், கொஞ்சம் ஓரமா நில்லு. ஹலோ, மறுபடியும் நான் தான்மா. மறுபடியும் அம்மான்னு என்ன அசிங்கப்படுத்தாதனே. இன்னைக்கு ஈவினிங் வேலண்டைன்ஸ் டே ஃபங்க்ஷனா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்க. நாம 2 பேரும் சேர நினைக்கிறதே தப்பு.
இதுல சேர்ந்து பார்ட்டி வேற கொடுக்குறேங்கிற. விட்டா என்ன வச்சு மதர்ஸ் டே கொண்டாடுவ போல் இருக்கே. இதேதாம்மா, நான் அவங்க கிட்ட சொல்லி சொல்லி பாக்குறேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பூ வைக்கிறவன் தானே ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைச்சு நீ என்ன வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்க. என்னுடைய பிரீவியஸ் தொழில் தெரியாத மேன் உனக்கு. நான் குவாரியில பாவம் வச்சிட்டு இருந்தவன். மகனை பீஸ் பீஸ் ஆகிடுவேன். சரி விடு, நீ என்ன பண்ற, ஒரு ஹாஃப் அன் அவர் வந்துரு. வர்றேன் மேன், வர்றேன். எங்க வர்றோம்? நம்ம ரஹத் பிளாசால அங்க. அன்னைக்கு எல்லாத்துக்கும் காதலர் தினம், உனக்கு கருமாதி தினம். மகனை பெரிய கண்ணோட